ஹலோ டியர்ஸ், நான் உங்கள் ராஜா அரோன். இன்னைக்கு ஒரு செய்தி படித்தேன். இந்த செய்தி படித்ததுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பில் உண்டான ஒரு விஷயத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணி நான் பேசியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனைனால ஒருத்தர் கைது பண்ணப்பட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. போயிட்டு பெயிலில் வெளியே வந்தோடனே என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு அதுக்கு காரணமானவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் கொண்டிருக்கிறாரு. அவர் என்ன செய்யாத பிரச்சனை எது செஞ்சாருன்னு சொன்னாங்களோ அந்த பிரச்சனையை வேணுக்குன்னே செஞ்சுருக்கிறாரு. அதுபோக எப்படியும் நாம் செத்து போகிறோம், நம்முடைய குழந்தைகளை 2 குழந்தைகளை கொண்டிருக்கிறாரு. அதுபோக தன் மனைவியும் கொண்டிருக்கிறாரு. கொண்டுட்டு அவரும் தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. இந்த செய்தியை நான் படித்தப்போ என்னுடைய மனதில் ஒரு நெருடல். ஏன்னா இன்க்ளூடிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பிரச்சனைனால இதே ராஜா பேரோன் அப்படிங்கிற ஒரு ஜெயிலுக்கு போனவர் தான். சிறைச்சாலை, நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. சிறைச்சாலை நமக்கு நன்மையை கொடுத்துருமா, உன்னை ரொம்ப திருத்தி நல்ல மனுஷனாக வெளியே அனுப்பிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படின்னா நம்மளை உள்ளே வச்சுட்டு உடனே அனுப்பிடுவாங்க. ஆனால் அப்படி அனுப்ப மாட்டாங்க. இவங்க திருந்த மாட்டாங்கிறதுனால உள்ள தண்டனை உள்ளே இருக்கட்டும், வெளியே வந்தால் பிரச்சனை அப்படிங்கிறதால. ஆனால் உள்ளே போய் திருந்துறதுங்கிறது எதனால நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய மனதால் மட்டும்தான். நீ நன்மனிதனாக இருந்தால் உள்ளே போகும்போது அந்த தனிமை, அந்த கஷ்டம், அங்கே அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னா, தெரியாமல் செய்துவிட்டோம், இந்த தவறை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும், இல்லை நமக்கு ஒருத்தன் தெரியாமல் செஞ்சுட்டான், அவனை நாம் வெளியே போய் பழி வாங்கணுங்கிற பேரில் நம்மளுடைய லைஃப்பை நாம் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறத திருந்துறது யாருன்னா நம்மளுடைய மனதில். ஏன்னா நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு டைம் உள்ளே வந்தவங்க மறுபடியும் உள்ளே வரணும், கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும் அப்படின்னு. இன்னொன்று, என்னுடைய உடல் வாகு இருக்கக்கூடிய மூர்க்கம் இது எல்லாத்தையும் நினைக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக ராஜா வெளியே போனால் சம்பவம் இருக்குது அப்படின்னு. பட் இந்த உடல் எனக்கு இன்னொரு விஷயத்தை சிறைச்சாலையில் கற்றுக் கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா, இன்னைய டேட்டில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, அதாவது தேவையில்லாத மோசமான என்னுடைய ஃபோட்டோஸை எனக்கே அனுப்பி என்னையை கிண்டல் பண்ணக்கூடிய வேலையற்ற வீணர்கள் இருக்கிறார்களான்னா இருக்கிறாங்க. அந்த வீணர்களுக்கு நான் கொடுக்குற ஒரே பதிலடி, உனக்கு நேரம் போகலை, உனக்கு உழைக்கிறதுக்கு டைம் இல்லை, உனக்கு சிந்திச்சு காப்பாற்றணும், நல்லபடியாக 4 பேருக்கு நல்லது செய்யணும், அந்த 4 பேர் உனக்கு இல்லை. உனக்கு தேவை நேரப்போக்கு, அடுத்தவங்களை கேலி பண்ணுறது, அடுத்தவங்கள வம்பு கிழக்கிறது. ஆனால் அதை நேரில் செய்வியா, அதுக்கு தைரியம் இருக்கானா கிடையாது. இந்த நானே இப்போ ஒரு 2 ஃபோன் நம்பர்ஸோடு அந்த ஸ்க்ரீன்ஷாட் இணைக்கிறேன். ஏன் இணைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வீணர்கள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி எத்தனை வீணர்கள் எனக்கு இனிமேல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் அந்த நம்பரை நான் உங்களுக்கே ஸ்க்ரீன்ஷாட்டோட போடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நான் இப்போ போலீஸ் கொடுக்குறேன்னா போலீஸ் என்ன சொல்லுவாங்க, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது கேள்வி கேட்போம், அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த வீணர்கள் தொடர்பாடுங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் செய்ய வேண்டியது இந்த வீணர்களை தூக்கி தூர போட்டுட்டு, ஏன்னா இதை தெளிவாக சொல்கிறேன்னா, இதே சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே தண்டனை இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான கைதிகள் இருக்காங்க. அந்த கைதிகளில் சிலர் என்கிட்ட பேசுகிறது என்ன, அண்ணன் உங்களை பார்த்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், உங்களை பார்த்து நான் உடற்பயிற்சி பண்ணுறேன், நீங்கள் சொன்ன நல்லதை கேட்டு வளர்ந்தவன் நான், நீங்கள் சொன்ன நல்லதை கேட்டு நான் திருந்தினேன், இவனை இந்த தப்பை செஞ்சுட்டேன், தப்பு செய்தவர்கள், நான் தப்பு செய்தவன் அல்ல, நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் தப்பு செய்தவன் அல்ல, அது வரும்போது வரட்டு. நான் 2வது, நான் தப்பு செஞ்சவன் அண்ணா. ஆனால் உங்களுடைய பேச்சை கேட்டு சார் இனி இதை விட்டு தள்ளணும், நம்மளால் வாழ வேண்டியவங்க 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை சில சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க. சுபாகர், அந்த சுபாகர் சகோதரர்கள் நான் மறக்கவே மாட்டேன். நல்ல ஒரு ஃபிட்னஸான உடம்பு, அண்ணா உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா, அண்ணா அவ்வளோ எதாவது ஹெல்ப் வேணுமா, என்ன வேணுமோ. அந்த சிறைச்சாலையில் கைதிகள் இருக்கிற கூட்டத்தில் ராஜா பேரோனுக்கு அந்த ஒரு அன்பு கிடச்சிச்சான்னா அது உண்மையிலேயே அளப்பரியது. அதே மாதிரி சில போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க நல்ல ஃபிட்னஸாக இருக்கீங்க, உங்கள் ஃபிட்னஸை நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், நீங்கள் இப்படி வந்திருக்கக்கூடாது, இனிமேல் நீங்கள் வரக்கூடாது, இது நெகட்டிவான ப்ளேஸ், இனிமேல் நீங்கள் வரக்கூடாது. அது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன்,
என்னை கிண்டல் அடிக்கிறதுக்கும் கேலி அடிக்கிறதுக்கும் இருக்கக்கூடியவன் வந்து அவனுடைய நேரத்தை போக்குறதுக்காக இருக்கிறவன். ஆனால் தன்னுடைய நேரத்தை நன்மையாக மாற்றி அதன் மூலம் 4 பேரை நல்லதாக மாற்றணும்னு நினைக்கக்கூடிய சகோதரன், ஃப்ரெண்ட்ஸ், என்னையை பார்த்து மோட்டிவேட் ஆகக்கூடியவன் இருக்கிறான்னா இருக்கிறான். அப்போது ராஜா பேரனுடைய லைஃப் வேல்யூபிளான ஒன்று தான். இதை தேவையில்லாத இந்த வீணர்களுக்காகவும் வேஸ்டான ஃபெல்லோஸ்க்காகவும் இழந்துடக்கூடாது. என்னால் முடிஞ்சதை, என் மனசில் படக்கூடிய நல்லதை நான் சொல்லணுமான்னா சொல்லணும். அரசியல் கடந்து அன்போட என் சகோதர சகோதரிகளுக்கு நான் பேசணுமான்னா பேசணும். அந்த முடிவில் தான் ராஜா பேரோன் எடுத்தது. நீ மறுபடியும் குற்றத்தில் இறங்காமல் இருக்கணும்னா உனக்கு நீ மன்னிப்பு கொடுக்கணும்னா இந்த உலகறிய மன்னிப்பை நீ கேட்கணும். ரைட்? பயந்து கேட்டான். நான் கேட்டால் எந்த பயமும் இல்லை. போகிறதுக்கு தான்டா பயப்படணும். கண்ணுங்களா, போன பிறகு எதுக்கு பயப்படணும்? ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் பயப்படணும். ஜெயிலுக்கு போன பிறகு என்ன பயப்படணும்? அதுக்காக கேட்டதில்லை. எதுக்காக கேட்டது? நீ உன்னைய மன்னிக்கணும்னா உலகறிய நீ மன்னிப்பு கேட்கணும்டா அண்ணா. ஏன்? உலகறிய நீ மன்னிப்பு கேட்கும்போது தான் இந்த விஷயத்தை யாருமே செய்ய மாட்டான். எது? 2 இருட்டு அறைக்குள்ளே ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுருவான், அது ஈஸி. ஆனால் உலகறிய நீ மன்னிப்பு கேட்கும்போது உன்னை நீ மன்னிக்கிற, உனக்குள்ளே இருக்க ஆணவத்தை நீ விடுற. அப்போவே அங்கே உனக்குள்ளே இருந்த அந்த கோபம், அடுத்து அந்த இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இனி நீ தைரியமாக வெளியே இறங்கி உன் மனசில் இருந்து நல்ல விஷயங்களை வெளியிடலாம். இல்லை அப்படின்னா உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபம் இருக்குல்ல, அது அப்படியே தான் இருக்கும். அதை தூக்கி தூர போடணும். அட் த சேம் டைம் சிந்தனை, என் சிந்தனைகளை நல்வழிக்கு திருப்புறேன். என்ன திருப்புனேன்? அதிகப்படியான தியானம் பண்ணேன். அந்த தியானம் பண்ணுறது மூலமாக எனக்கு கிடைச்சது என்ன? நான் செய்த தவறுகள்னு நான் சிந்திச்சு பார்க்கும்போது முத எனக்கு வந்தது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் இன்னைக்கு எனக்கு தெய்வமாக ஒரு வழிகாட்டியாக அவரை பார்த்தாலே எனக்கு வந்து என் மனசில் உள்ள துன்பங்கள் நீங்கி ஒரு உத்வேகம் பிறக்குதுன்னா அது அடித்து சொல்கிறேன் ஐயா சரவண சுப்பையா அவர்கள் தான். இன்றைக்கி பாடி பில்டிங் அசோசியேஷன் செக்ரட்டரி, பில்டர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி, ரோட்டரியில் பெரிய லெவலில் இருக்கார். எல்லா மனிதர்களுக்கும் நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, தொடர்ந்து தன்னலமில்லாமல் சேவையாற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதர் தான் சரவண சுப்பையா. அவர் தான் என் மனசில் சட்டுன்னு வந்திருந்தார். இவர்கிட்ட நீ எதிர்த்து பேசுனிய அதை கொஞ்சம் சிந்திச்சுப்பார். நீ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நீ கேட்டால் அவர் உனக்கு பதில் கொடுத்துருப்பாரு. ஆனால் உன் ஆணவத்தால் நீ செய்து என்ன? இதுதான் நம்ம செஞ்ச முதல் தவறு. அதுக்கு பிறகு நான் வேறு எங்கேயாவது சண்டை போட்டிருக்கேனா அப்படின்னா எதுவும் பெரிய அளவில் இல்லை. அது ஒன்று. கன்னியாகுமரி ஸ்ட்ராங்மேன் அந்த அண்ணன்ட்ட கொஞ்சம் எதிர்த்து பேசணும். இது மட்டும்தான் என் மனசில் தோணுச்சு. அதையுமே அவங்கள்ட்ட போய் பேசினேன். நான் மாமனிதர்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு 100க்கு 100% இல்லை, 100க்கு 200% தகுதியானவர் தான் ஐயா சரவண சுப்பையா அவர்கள். ஏன்னா நான் போய் கேட்ட அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன்டா உன்னைய வந்து கேட்டல. மன்னிப்பு அப்படிங்கிறத எவனும் கேட்க மாட்டான். நடிக்கிறான்னு 1000 பேர் சொல்லலாம். ஆனால் நடிக்கிறவன் பொது வெளியில் மன்னிப்பு கேட்பானா? கேட்க மாட்டான். நீ கேட்ட, நீ வந்த, உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எனக்காக அந்த மன்னிப்பை கொடுத்த ஒரு மாமனிதர். ஓகேவா? அது ஒன்று. இப்படி எனக்குள்ளே இருக்கக்கூடிய தீமைகளை அழித்து நன்மையின் பக்கம் மறுபடியும் இறங்கினேன். இன்னொன்று இருக்குது அரசியல் ரீதியாக போகும்போது அங்கே ஒரு பாகுபாடு வரும். அந்த பாகுபாடு நமக்கு வேணாம். எல்லா சகோதரர்களும் இந்த ராஜாபாரனை விரும்பணும் அப்படிங்கிறது தான் இவனுடைய ஆசை. அதையும் செஞ்சோம். ஓகே, இதை இன்னைக்கு நான் சொல்ல வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் பார்க்குற சகோதரர்களில் எத்தனையோ பேர் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக ரவுடிசமாக நாங்கள் கெத்து அப்படின்னு சொல்கிற அந்த விதத்தை பார்க்குறோம். இது எங்கே கொண்டு விடும் அப்படின்னா, நம்மளுடைய மூர்க்கம் என்னைக்காவது ஒரு பிரச்சனையில் நம்ம கொண்டு விடும்போது தைரியமாக ஒரு விஷயத்தை டக்குன்னு செய்ய செஞ்சோம். செய்யும்போது தெரியாது, செய்யும்போது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். செஞ்சுட்டு அப்படின்னா அதனால் வரக்கூடியது ஒரு கேஸை பார்த்துக்கலான்னு தோணும். ஒருவேளை கேஸ் வந்து ஜெயிலுக்குள்ளே போகிற நிலைமை வந்தால் மனசு 2ஆக பிளந்து 4ஆக பிளந்து மட்டமல்லாக கிடக்கும். அதிலிருந்து மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறாங்க, உள்ளே போனால் வக்ரம் அதிகமாகும். அந்த வக்ரம் வரக்கூடாது. உள்ளே போகக்கூடாது. உள்ளே போய் உனக்கு அந்த வக்ரம் வரக்கூடாது. வந்தாலுமே அதிலிருந்து முழிச்சு வெளியே வந்து உன்னால் எத்தனை பேரை வாழ வைக்க முடியும் இந்த உலகத்தில். இப்போ லாஸ்ட்டாக நான் பெட்டின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் மறுபடியும் பிறக்கவா போகிறோம், மறுபடியும் இந்த வாழ்க்கையை வாழாவ போகிறோம். வாழ்கிற வாழ்க்கையை ஒரு அர்த்தம் உள்ளதாக வாழ்ந்துட்டு போகணுமே தவிர அர்த்தமற்றதாக வாழ்ந்துட்டு போகக்கூடாது. 1000 பேர் உன்னை வந்து எதிர்த்து நிற்கிட்டு ஆண்டவன் கூட இருக்கணும்னா நீ நல்வழியில் நடக்கணும். அவ்வளோதான் நான் சொல்கிறது. சகோதரி எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் 1 நிமிடம் யோசித்து காமாக போயிடுங்க.
எதிர்த்து ஏய் நான் இவ்வளோ பெரிய ஆளுடா அப்படின்னு நிற்கிறதுல ஒரு சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை. இதே இது நீ அமைதியாக போனோன்னா உன் மனசு நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடைஞ்சு போகாமல். அதாவது மனதுங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துருமா நான் கேட்டால் கிடையாதுண்ணா. ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு அளவில் இருக்கக்கூடிய இது உடைஞ்சிச்சுன்னா அதிலேருந்து மீண்டு வர்றது எல்லாராலையும் முடியாது. நான் உங்களுக்காக உருவான ராஜா வேறன். இந்த ராஜா வேறன் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்து உடைஞ்சாலும் மீண்டும் எழுந்து வந்து உடையாமல் இருக்கக்கூடிய இதயங்கள் நிறைய, உடைஞ்ச இதயங்களும் சரி, இன்னும் உடையக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய எத்தனையோ இதயங்களை காப்பாற்றுறதுக்கு இவன் கடமைப்பட்டிருக்கிறான். அதற்காகத்தான் எனக்கு இவ்வளோ பெரிய இடத்த நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த இடத்த ராஜா வேறன் என்னென்னைக்கும் தக்க வச்சுப்பேன். நம்ம ரூட்டீன் ரொம்ப நாளாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நாம் ஃபிட்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒர்க் அவுட் பண்ணுங்கள், விளையாடுங்க, சந்தோஷமாக இருங்க. யாருக்காவது நல்லது செய்ய முடிஞ்சால் நல்லது செய்யுங்க, நல்லது செய்ய முடியவில்லை அப்படின்னா அமைதியாக இருங்க, யாருக்கும் கெட்டது செய்யாதீங்க. யார் உன்னை என்ன வம்புக்கு இழுத்தாலும் நேருக்கு நேர் இழுத்தா அதுக்காக சண்டைக்குத்தான் போகணும்னு இல்லை, சிரிச்சுட்டு அப்படியா கண்ணா நீ பெரிய வீரன் தான், ஆஹா நல்ல கெட்ட வார்த்தை பேசுகிறாய், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. வேனுக்குன்னே வந்து உங்களுக்கு கமெண்ட் போட்டால் ஏன் கமெண்ட் போடுற எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் கமெண்ட் பார்க்குறதே இல்லை. அதனால தான் சிலர் வாட்ஸ்அப்பில் நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த 2-3 பேர் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போடுறது, அதுவும் நோ ப்ராப்ளம். உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் எதுவும் என்னை இப்போ பாதிக்காது. இதையும் மீறி நீ நேரில் வந்தேன்னா என்னையை ப்ரொடெக்ட் பண்ண காவல்துறை இருக்குது, தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ராஜா வேறன் ஒன்றும் ரொம்ப சாதாரண ஆள் இல்லை. நான் நல்ல விஷயத்த பண்ணுறேன். நல்ல விஷயத்த பண்ணுறதுக்கு நல்ல விஷயத்தை பாதுகாக்கிற காவல்துறையும் சட்டமும் இங்கே இருக்குதாங்கன்னா இருக்குது. அவங்க என்னையை பாதுகாக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் செய்கிற, எனக்கு செய்யணும்னு நினைக்கிற தவறுகளுக்கு நீங்கள் அனுபவிப்பீங்க. வேண்டாம், நல்லது செய்வோம், நல்வாழ்க்கை வாழ்வோம். இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து கடந்து செல்வோம். நான் உங்கள் ராஜா பார்.